லாக்டவுன் ரொம்ப வெறுப்பா இருக்குதா? உங்க நேரத்தை சுவாரஸ்யமாகவும் பிரயோஜனமாகவும் உபயோகிக்க ஒரு அரிய வாய்ப்பு. நோ யோர் பைபிள் என்ற வாராந்திர ஆன்லைன் வேத வினா போட்டியில கலந்து கொண்டு உங்கள் வேத அறிவை வளர்த்துக் கொள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களுக்கு உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரினுடைய பெயரை அனுப்பி பதிவு செய்யுங்க. இந்த போட்டி ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில நடத்தப்படும். மேலும் விவரங்கள் எல்லாமே தனிப்பட்ட முறையில உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏன் தாமதம்? உங்களை பதிவு செஞ்சு ஆவிக்குரிய புத்தகங்களை பரிசா வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாகவே ஒருத்தருக்கு நம்ம மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே ஈஸியா முன்னேறிடும். அவங்களால அதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில பொழைச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம், அதாவது ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம மீன் பிடிச்சு கொடுக்கறத விட நம்ம மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்ன அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க மீன் பிடிச்சு சாப்பிட இது பண்ணுவாங்க. நம்ம கிட்ட திரும்ப கையெழுந்துற நிலைமை அவங்களுக்கு வராது. அப்படிங்கிற இந்த அர்த்தத்துல தான் இந்த பழமொழி சொல்லப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷினரிக்கும் இந்த வாக்கியங்களுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். இந்த மிஷினரி அவருடைய வாழ்க்கையில சந்திச்ச மக்கள் எல்லாருக்குமே மீன் பிடிச்சு கொடுக்காதபடிக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டு போனாரு. அவர் அப்படி என்ன செஞ்சாரு, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக அவர் செய்த ஊழியங்கள் என்ன அப்படிங்கிறதுதான் இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். இவருடைய பூர்வ காலங்களை குறித்து எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் நமக்கு கொடுக்கப்படல. ஆனா இவர் செஞ்ச ஊழியங்களை பற்றி நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ வாங்க டிலே பண்ணாம நம்மளோட வீடியோக்குள்ள போகலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிஷனுடைய வாழ்க்கையோட கூட சேர்ந்து எல்லாரையும் இதே போல ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கான மிஷனுடைய வாழ்க்கை இதோ. ஆயிரத்தி 1812 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் தேதி அமெரிக்க நாட்டுல பிறந்தவர் தான் மைல்ஸ் பிரான்சன் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய வளர்ப்பை பற்றியோ இல்லாட்டி இவருடைய பெற்றோர்களை பத்தியோ எந்த ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனும் நமக்கு இன்டர்நெட்லயோ இல்ல எந்த ஒரு ஆர்டிகலையோ நமக்கு கொடுக்கப்படல. ஆனா நேரடியாக அவர் செய்த ஊழியர்களை குறித்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 1838ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி சடியா என்று சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய இந்திய தேசத்துல அசாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய சடியா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் கிளம்பி வராரு ஊழியத்தின் நிமித்தமாக. அந்த இடத்துல ஏற்கனவே நேத்தன் பிரவுன் என்று சொல்லக்கூடியவரும் ஓட்டி கட்டர் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இருவரும் மிஷனரி பணியை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தோடு கூட சேர்ந்து அவங்க மிஷனரி பணியை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க இந்த சரியாவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரியால இருந்து பர்மா போகிறதுக்கும், சரியா வழியாக பர்மா போகிறதுக்கும், சரியா வழியாக சைனாவுடைய தென்பகுதிக்கு போயிட்டு ஊழியம் செய்யறதுக்காக தான் இந்த சரியா இடத்து பக்கமா அவங்க வந்தாங்க. இந்த இடத்துலயும் அவங்க நிறைய ஊழியங்களை செய்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் முதலாக சரியாவுக்கு வந்த பிறகு அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாக அவர் ஒரு கோஎட் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆண்கள் பெண்கள் இருவரும் படிக்கக்கூடிய கோ எஜுகேஷன் ஸ்கூல் ஒண்ணு அங்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய சரியா மக்களினுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல அவர் நிறைய புத்தகங்களையும் எழுதி அவர் வெளியிடக்கூடிய ஊழியங்களை ஈடுபடுறாரு. யார் கூட சேர்ந்து செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஓட்டி கட்டர்களோடும் நேதன் பிரவுன் கூடவும் இவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியங்கள்ல அவரும் ஈடுபடுறாரு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு அந்த சரியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாழ்ந்த பிறகு நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் ஜெய்ப்பூர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு இடத்திற்கு அவர் கிளம்பி போகிறாரு. 1838ஆம் ஆண்டுல இந்த ஜெய்ப்பூருக்கு வந்து சேர்ந்த நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் ஜெய்ப்பூரை குறித்து அப்பதான் நிறைய காரியங்கள் அவர் அறிந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது குறிப்பாக பர்ஹி டிஹிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆறின் ஓரமாக அந்த ஜெய்ப்பூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் அமைஞ்சு இருந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, அந்த ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இப்ப இருக்கக்கூடிய சென்னை போல ஒரு வணிக தளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக அது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்டா இருந்துச்சு. குறிப்பாக பர்மா என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை லிங்க் பண்ணக்கூடிய ஒரு லிங்கிங் ரோடா, அந்த லிங்கிங் சிட்டியா நம்மளுடைய ஜெய்ப்பூர் அது இருந்துட்டு வந்துச்சு. அதே நேரத்துல பிரிட்டிஷ் நாட்டினவர்கள் அந்த இடத்துல நிறைய வணிகங்கள் செய்து கொண்டிருந்த அந்த காரணத்தினால அந்த ஜெய்ப்பூர் வந்து ஒரு பெரிய வணிக ஸ்தலமாகவே காணப்பட்டுச்சு. அதோடு கூட நாம்சங் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டவுன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் பிளேஸாகவும் இந்த ஜெய்ப்பூர் இருந்துகிட்டு வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும், குறிப்பாக ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களும்
டீ பிளான்டேஷன், அதாவது தேநீர் செடிகளை வைத்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. இதுவும் அந்த காலகட்டத்துல தான், அவர் வந்து அந்த காலகட்டத்துல தான் நடக்க ஆரம்பிச்சது. அது மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் முதலாக ஜெய்ப்பூர்ல போயிட்டு இறங்கின பிறகு அவர் செஞ்ச காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்.எஃப். ஹானே என்று சொல்லக்கூடிய ஒரு கேப்டன் அவரோடு கூட சேர்ந்து அவர் அந்த இடத்துல ஒரு பள்ளியை நிறுவுறாரு. கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டம் முழுவதுமாக அவர் அந்த பள்ளியை நிறுவக்கூடிய அந்த காரியங்களையும், அந்த பள்ளியை மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய அந்த காலங்கள், அந்த வேலைகளையும் அவர் ஈடுபட்டு இருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, அங்க சுத்தி இருக்கக்கூடிய நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் இருந்தாங்க, நிறைய பழங்குடியின மக்கள் இருந்தாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்ல அந்த மாதிரி எல்லாம். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினருடைய லாங்குவேஜஸ், அவங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளக்கூடியவரா இவர் இருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, நாக்டஸ் வான்சோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 2 மொழிகளை அவர் ரொம்பவும் குறிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாரு. அந்த நாக்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மொழிகளை பேசக்கூடியவர்கள் நாம்சங், அதுக்கப்புறமா குன்சா, லிஜு என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்கள்ல தான் ரொம்பவும் பரவலாக இருந்தாங்க. குறிப்பாக நாம்சங் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான், அந்த பகுதியில தான் அவங்க அதிகமாக நிறைந்தவர்களாக காணப்படுறாங்க. இந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, இந்த நாம்சங் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி ஜெய்ப்பூருக்கு வந்து போகிறது வழக்கம். ஏன் அப்படின்னா, அவங்க உப்பு அந்த நேரத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த உப்பை அவங்களுக்கு தேவையான பொருளாக மாற்றிக் கொள்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல ஜெய்ப்பூர்ல வந்து அவங்க வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த நாக்டஸ் மொழி பேசக்கூடிய இந்த இனத்தினுடைய மக்கள் மத்தியில ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரான்சன் அவர்களுக்கு அழைப்பு வருது ஆண்டவரிடத்துல இருந்து. சோ அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மக்களை சூஸ் பண்ணி இவர்களிடத்துல ஊழியம் செய்யறதுக்கான பிரயாசங்களை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரான்சனுடைய டைரி மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1839ஆம் ஆண்டுல அவர் முதலாக இந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு அவர் கிளம்பி போகிறாரு. இங்க போகும்பொழுது அவர் ஒரு ரப்பர் டென்ட்டை எடுத்துக்கிறாரு அவர் கையில, கூட ஒரு இன்டர்பிரட்டர், அதாவது அவருடைய மொழியை அந்த நாம்சங் இனம் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய அந்த நாக்டே மொழியில மொழிபெயர்க்காக ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் அவரோடு கூட கூப்பிட்டுக்கிட்டு நிறைய காடுகள், மலைகள், ஸ்ட்ரீம்ஸ், நிறைய ஆறுகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் ஒரு வழியா நாம்சங் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமங்களுக்கு அவர் போய் சேர்றாரு. அங்க போய் முதலாக சேர்ந்த பிறகு அங்க இருக்க மக்கள் யாருமே அவர் உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க நினைச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அந்த நேரங்கள்ல அவங்களுடைய டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுடைய அந்த எல்லைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக வந்த ஒரு ஸ்பையாக, ஒரு கண்காணிப்பாளராக இவரை பார்த்தாங்க. சோ அந்த இடத்துல அவரை உடனடியாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 2 நாட்கள் கழித்து தான் இவரை வந்து இவர் இவங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. குறிப்பாக கான்போ என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் வந்து சீஃப், அவர் தான் அந்த மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே. அந்த கான்போ என்று சொல்லக்கூடிய அவர் தான் இவர் பேசக்கூடிய அந்த விதத்தை பார்த்தும், இவர் பழகக்கூடிய விதத்தை பார்த்தும், இவருடைய சாஃப்ட் நேச்சரை பார்த்து, இல்ல இவர் அந்த ஸ்பை கிடையாது, இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இவரிடத்திலே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நம்மளுடைய பிரான்சன் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கல்வி போன்ற காரியங்களை நான் உங்களுக்கு கொடுக்கவும், அது மாத்திரம் கிடையாது, உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் ஸ்பை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரோட ரொம்பவும் சாஃப்டா பேசின காரணத்தினால இந்த கான்போ, அதாவது சீஃப், என்ன செஞ்சாரு அப்படின்னா அவரை ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டது மாத்திரம் கிடையாது, அவங்களுடைய லாங்குவேஜையும் அவருக்கு கற்றுத்தரதுக்காக கேட்டுக்கொண்டதுனால இவருடைய இந்த சீஃப்னுடைய 2 பிள்ளைகளை அவரோடு கூட பழகும்படியாக அவர் அனுப்புறாரு. கூடவே இருந்து அவருக்கு அந்த லாங்குவேஜை கற்றுத்தரதுக்கு அவர் ஆணையம் இடுறாரு. அது மாத்திரம் கிடையாது, ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு 22 நாட்கள் தான் அவர் அந்த இடத்துல வாழக்கூடியவராக இருந்தார். அந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அதுக்குள்ளாக அந்த லாங்குவேஜினுடைய பேசிக்ஸ் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு, அந்த லாங்குவேஜ்ல ஒரு சின்ன கிராமட்டிக்கல் விஷயங்களை ரெடி பண்ற அளவுக்கு அவர் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு வெளியே வந்துட்டாரு. அந்த அவர் வாழ்ந்த அந்த 22 குறுகிய காலகட்டத்துக்குள்ளாகவே அந்த மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். பிரான்சன் அவர்களும் அவரோடு கூட வந்த அவருடைய அந்த துணை ஊழியரும் முதலாக இந்த சரியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்களோட கூட ஒரு பிரிண்டிங் பிரஸையும் கூடவே கொண்டு வந்தாங்க. சோ அவங்க அந்த இடத்துக்கு வந்த பிறகு அசாமீஸ் லாங்குவேஜை கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறமா கம்டி, சிங்ஃபோ என்று சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ்ல அவங்க கற்றுக்கொண்டாங்க. அந்த லாங்குவேஜ்ல ஒரு சில புத்தகங்களையும் அவங்க மொழிபெயர்த்து அதை அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணியும் அவங்க கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்க சரியால இருந்து அதுக்கப்புறமா ஜெய்ப்பூர் வந்தாங்க இல்லையா, அப்புறம் வரும்பொழுது அவங்களுடைய அந்த பிரிண்டிங் பிரஸ் கையோடு கூடவே கொண்டு வந்துட்டாங்க.
கொண்டு வந்த பிறகு முதலாக அந்த ஸ்டடியால அவங்க அந்த இந்த நாக்டே என்று சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ்ல முதல்ல ஒரு கேட்டகிசம் புக் ஒன்னு அவங்க பிரிண்ட் பண்றாங்க. 1839ஆம் ஆண்டுலயே அந்த புத்தகத்தை அவங்க பிரிண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அதோடு கூட தொடர்ந்து ஒரு ஸ்பெல்லிங் புக்கையும் அவங்க பிரிண்ட் பண்றாங்க. இந்த ஸ்பெல்லிங் புக் வந்து ஸ்பெல்லிங் புக் அண்ட் ஒகாபுலரியும் சேர்த்த மாதிரியான ஒரு புக் அவங்க பிரிண்ட் பண்றாங்க. இத இங்கிலீஷ், அசாமீஸ், சிங்ஃபோ, நாகா என்று சொல்லக்கூடிய இந்த 4 லாங்குவேஜ்லயும் சேர்த்து அவங்க பிரிண்ட் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. சோ ரெண்டாவது முறை அவங்க மறுபடியும் நாம்சங்க்கு போகும்பொழுது இந்த 2 புத்தகங்களையும் கேட்டகிசம் புக்கையும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் ஒகாபுலரி புக் இந்த 2 புத்தகத்தையும் கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கான்போ என்று சொல்லக்கூடிய அந்த சீஃப் இடத்துல அவங்க பிரசன்ட் பண்ணாங்க. அந்த சீஃப்னுடைய முகத்துல காணப்பட்ட சந்தோஷம் என்னால எழுத்துக்களால விவரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரான்சன் அவர்கள் அவருடைய சரித்திரத்துல சொல்லப்பட்டிருக்காரு. அந்த சீஃப் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா எங்களுடைய மொழிக்கு என்று ஒரு புத்தகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களால இதுக்கப்புறமா நாங்க சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்க ஒரு புத்தகத்தை எங்களுக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் அவர்கள் சொல்லக்கூடியவரா இருந்தாரு. அதுக்கு பிறகு நிறைய புத்தகங்களை இப்படியே தொடர்ந்து நிறைய புத்தகங்களை அவங்களுடைய மொழிக்கே அவங்களுடைய எழுத்துக்களிலேயே இவர் நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் மொழிபெயர்த்து அதை அச்சிட்டும் அவங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி 1839ஆம் ஆண்டுல நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் அந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அவருடைய 2வது விசிட் அவர் செஞ்சார். அதாவது 2வது முறை அந்த நாம்சங் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு அவர் போறாரு. அப்ப போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுறதுக்கு அவர் முயற்சி செஞ்சாரு. சோ அதன் பிரகாரமாக மார்ச் 13ஆம் தேதி 1840ஆம் ஆண்டுல அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய மக்களோடு கூட சேர்ந்து அங்க ஒரு பள்ளிக்கூடத்தை அவர் முதலாக நிறுவுறாரு. ஆரம்ப காலகட்டத்துல அந்த பள்ளிக்கூடத்துல வேலை செய்யும்படியாக நம்மளுடைய பிரான்சனுடைய மனைவியையும் அவருடைய மகளையும் ஜெய்ப்பூர்ல இருந்து அவர் இங்க நாம்சங்குக்கு கூட்டி கொண்டு வந்துடுறாரு. வந்த பிறகு ஆரம்ப காலகட்டத்துல அந்த ஸ்கூல்ல நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான ஆர்வத்தை காட்டல. குறிப்பாக அந்த சீஃப்னுடைய 2 குமாரர்கள், சீஃப்னுடைய நெருங்கிய உறவினர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் தான் அந்த இடத்துல வந்து அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. மற்ற மக்கள் எல்லாருமே வந்து அவங்க வேலை செய்யறதுலயே அவங்க ரொம்பவே கான்சென்ட்ரேட்டா இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க உப்பு செய்யறது தான் அவங்களுடைய வேலை இல்லையா? சோ அவங்க அந்த உப்பு செய்யற அந்த வேலைகளையும் அவங்களுடைய சிறு பிள்ளைகளையும் அவங்க இணைத்து செய்யக்கூடியவர்களா அவங்க இருந்தாங்க. அவங்க படிப்புல ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவங்களுடைய வேலைகள் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அந்த டைம்ல தான் நம்மளுடைய பிரான்சன் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்கூல அவர் உருவாக்குனாரு. அதாவது இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமா வந்து அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற அளவுக்கு ஒரு ஈவினிங் ஸ்கூலையும் அவர் உருவாக்குனாரு. குறிப்பாக இந்த சீஃப்னுடைய 2 மகன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறது போல அவங்களுக்கு நன்றாக காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லி கொடுத்தாரு. சோ காலையில அந்த சீஃப்னுடைய பிள்ளைகள் எல்லாமே படிப்பாங்க. சாயங்காலமா அந்த மற்ற மக்களுடைய சாதாரண மக்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து படிப்பாங்க. அதோட கூட இந்த சீஃப்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுக்கு டீச் பண்ற அளவுக்கு, ஈவினிங் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு டீச் பண்ற அளவுக்கு இவங்களுடைய நாலேஜையும் நன்றாக ஏற்றி வச்சிருந்தார் நம்மளுடைய பிரான்சன் அவர்கள். குறிப்பாக இந்த வில்லேஜ்ல, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஃபீமேல் எஜுகேஷன்ல ரொம்ப பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாதவங்க. அதாவது பெண் பிள்ளைகள் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்களா இவங்க காணப்பட்டாங்க. அதனால அவங்களுடைய பெண் பிள்ளைகள் எல்லாருமே அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய கல்ச்சரை காப்பாற்றுற ஒரு ட்ரெடிஷனல் பீப்புளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவர்களா இவங்க இருந்தாங்க. சோ அதிகமாக பெண் பிள்ளைகள் அந்த காலகட்டத்துல படிக்கல. ஆனா இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் படிப்புக்குள்ளாக நல்ல கல்வி அறிவை கொடுக்கக்கூடியவரா நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் அந்த காலகட்டத்திலே இருந்திருக்காரு. இந்த பள்ளிக்கூடம் இப்படியே போய் கொண்டு இருந்த அதே காலகட்டத்துல தான் அமெரிக்கன் போர்டு என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்கன் மிஷன் போர்டு என்ன செஞ்சாங்கன்னா, சைரஸ் பார்க்கர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரையும் அவருடைய மனைவியும் இவருக்கு உதவி செய்யும்படியாக, பிரான்சனுக்கு உதவி செய்யும்படியாக நாம்சனுக்கு அனுப்புறாங்க. அப்படி வரும்பொழுது ரோடா பிரான்சன் என்று சொல்லக்கூடிய பிரான்சனுடைய தங்கை அவங்களும் சேர்ந்து இவரோடு கூட பிரான்சனுக்கு உதவி செய்யும்படியாக வராங்க. வந்து இறங்கின கொஞ்சம் காலகட்டத்திலேயே அந்த ஸ்கூலுடைய முழு பொறுப்பையும் நம்முடைய ரோடா பிரான்சன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்கூல்ல டீச் பண்றதா இருக்கட்டும் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்று அவங்க ரொம்பவும் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த ஸ்கூல்ல ரொம்பவும் ஹை லெவல்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை இருந்ததாக அவருடைய அந்த சரித்திரத்துல அவர் சொல்லப்பட்டிருக்காரு. ஆனா அந்த இடத்துல அவங்களால தொடர்ந்து இருக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய உடல் நலன் சுத்தமா ஒத்துக்கல. அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எதுவுமே அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால அவங்க திரும்பவுமாக அதே அக்டோபர் மாதத்திலேயே அவங்க திரும்பவுமாக போயிடுறாங்க. மே மாசத்துல வந்தாங்க, ஒரு 3-4 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க திரும்பவுமாக அவங்களுடைய சொந்த இடத்துக்கு அவங்க திரும்பி போயிடுறாங்க. ஆனா அவங்க இருந்த அந்த 5 மாதங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளாக ஸ்கூல்ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுதான் நம்மளுடைய நாம்சங் அவர்கள் நாம்சங் கிராமத்திற்கு இவர்கள் வந்த கடைசி ஜேர்னியாவும் இருந்துச்சு.
இந்த நாம்சன்ல ஆரம்பிச்ச இந்த பள்ளிக்கூடம் ஒரு அன்சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, போலிராம் என்று சொல்லக்கூடிய ஒரு டீச்சரை நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் அதுக்கப்புறமா அந்த கிராமத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக அவர் அனுப்புறாரு. இவங்க எல்லாருமே அந்த நாம்சன்ல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஏற்கனவே போன எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு இத்தனை மாதங்கள் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஸ்கூல்ல படிக்கிறாங்களா இல்லையா பசங்க, அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்ல மறந்துட்டாங்களா, இன்னும் ஸ்கூல் நடக்குதான்னு தெரியாத வரைக்கும் இவங்க இருந்தாங்க. அப்போதான் நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் போலிராம் என்று சொல்லக்கூடிய அந்த டீச்சரை அந்த இடத்துக்கு அனுப்புறாரு. நாம்சன் என்று சொல்லக்கூடிய அந்த வில்லேஜுக்கு அனுப்புறாரு. அனுப்பும்பொழுது அவர் சொல்லி அனுப்பிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க இன்னும் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் நடக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவரை போயிட்டு அங்க இருந்து திரும்ப வரும்பொழுது நம்மளுடைய பிரான்சன் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வராரு. என்னன்னா, அந்த சீஃப்னுடைய 2 மகன்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க நல்லபடியாக எழுத படிக்க பக்காவா கத்துக்கொண்ட அந்த காரணத்தினால அவங்களே சொந்தமாக எல்லா காரியங்களையும் படித்து கற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு டீச் பண்ணக்கூடியவர்களா அவங்க மாறி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இங்க பிரான்சன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பிரான்சன் அவர்கள் அந்த ஸ்கூல்ல ஆரம்பிச்சாரு. அந்த ஸ்கூல்ல ஆரம்ப காலகட்டத்துல நன்றாக நடத்தினாரு. அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் காரியங்களை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவரால் அதை செய்ய முடியல. ஆனா அங்க சொல்லி அதை கற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க நடத்திட்டு வந்ததை பார்த்த அதை கேள்விப்பட்ட நம்மளுடைய பிரான்சன் அவர்களுக்கு இதயத்துல ரொம்பவே சந்தோஷம் நிறைஞ்சு இருந்துச்சு நம்மளால சொல்ல முடியும். இதையும் தாண்டி அங்க இருந்த மக்களுக்காக நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் இன்னும் அநேக காரியங்களை செஞ்சு கொடுத்திருந்தாரு. அவங்க அந்த உப்பு தயாரிக்கிறதுக்காக இலைகள்ல பின்னப்பட்ட ஒரு சில கூடைகளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மூங்கிலால கட்டையில கட்டப்பட்ட ஒரு ஒரு டேங்க் மாதிரி அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நம்மளுடைய பிரான்சன் போயிட்டு அது கல்லுகள்ல அழகா கட்டி கொடுத்தாரு. அந்த வாலியெல்லாம் சரியா செய்து கொடுத்தாரு. அவங்களுக்கு டீ பிளான்டேஷன் பண்றது எப்படின்னு, அதாவது தேநீர் செடிகளை வைத்து அதை சாகுபடி பண்றது எப்படி அப்படிங்கிறத நம்மளுடைய பிரான்சன் அவர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்படி நிறைய காரியங்கள்ல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்திக்கணும் அப்படின்ற நிறைய காரியங்களை பிரான்சன் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாரு. ஆனா அதுக்கு பிறகு அவங்களோடு கூட தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்மளுடைய பிரான்சனால முடியல. சோ அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப போயிடுறாரு. திரும்ப போகும்பொழுதுதான் 1883ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அவர் மிச்சிகன் என்று சொல்லக்கூடிய இடம், யுஎஸ்ஏல அமெரிக்கால இருக்கு, மிச்சிகன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் மரித்தும் போகிறாரு. ஆண்டவர் அவரை எடுத்துக் கொள்கிறாரு. இவர் மரித்து போனாலும் இவருடைய வாழ்க்கையில அவர் செய்து விட்டு போன காரியங்கள், இந்தியா தேசத்துல இருக்கக்கூடிய அந்த நாம்சன் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துல அந்த பழங்குடியின மக்களுக்காக அவர் செய்துவிட்டு போன காரியங்கள் என்றைக்குமே அந்த கிராமத்து மக்களால மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய மொழிகளுக்கு கொடுத்த ஒரு ப்ரூஃபா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்த ஐடியாஸா இருக்கட்டும், இது எல்லா விஷயத்திலையும் நம்முடைய பிரான்சனை அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவங்க மறந்தே போகாதபடிக்கு நிறைய காரியங்களை நம்முடைய பிரான்சன் அவர்களுக்கு செய்து கொடுத்து போயிருக்காரு. இது ஆண்டவருடைய பார்வையில கட்டாயமாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஊழியம் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல, குறிப்பாக மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை எப்படி செய்யுது அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா கருதப்படும். பிரான்சன் அவருக்கு தெரிந்த காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஸ்கூல் நடந்துட்டு வர அளவுக்கு அந்த கற்றுக்கொண்ட பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அவங்களுக்கு மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து அதே போல மற்றவர்களுக்கு அதை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்வாதாரங்கள் மேம்படும், நிறைய பேர் பயனடைவாங்க. ஆண்டவருடைய நாமமும் இதனால மகிமைப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களுக்கு பிரோஜனமுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கான சிந்தனைக்கு, கடவுளுக்காக வேதனையை அனுபவி, அப்பொழுது பூமியிலேயே மோட்சத்தை அனுபவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரால்ட் மஜெல்லா என்று சொல்லக்கூடியவர் சொல்லிவிட்டு போயிருக்காரு. நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில நிறைய பாடுகளை அனுபவிச்சோம் அப்படின்னா, நிறைய வேதனைகளை நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா, நாம உண்மையிலேயே நம்ம வேதனைகளை அனுபவிக்கல, உண்மையான மோட்சத்தை நம்ம பூமியிலேயே அனுபவிக்கிறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தை நம்மளுடைய ஜெரால்ட் மஜெல்லா அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்காக நம்ம வேதனை அனுபவிக்கிறத ஒரு பாக்கியமாக கருதுவோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய பூமியில நாம் அனுபவிக்கக்கூடிய மோட்சமா இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த மிஷனுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் பிரோஜனமுள்ளதா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் இதே போல ஒரு நல்ல மிஷனுடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்து உங்க எல்லாரையும் இதே போல ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென்.